அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிடறாங்க. இன்ஜினியரிங் படித்தாதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. இன்ஜினியரிங் மட்டும்தான் வாழ்க்கையா, இல்லை மற்ற படிப்புகளும் சிறந்த வாழ்க்கையை கொடுக்குமா சார்? இன்ஜினியரிங் மட்டும்தான் வாழ்க்கைன்றதே கிடையாது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு ஐஐடியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எம்எஸ்சி மேக்ஸ் ஐஐடியில் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய வழிகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஜினியரிங்க்கு ஏன் ஒரு பெரிய மோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே ஐஐடி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா லட்சத்துக்கு மேலே தான், ஒரு 21 வயசு பையனுக்கு லட்சத்துக்கு மேலே தான் சம்பளம் கொடுக்குறாங்க. கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க. 3 கோடி வரைக்கும் சம்பளம். நீங்கள் ஒரு 12 மாதத்துக்கு 3 கோடி, ஒரு 25 லட்சம் ஒரு மாதத்துக்கான சம்பளம். இந்த சேலரியோடைய ஹைக்கை பேஸ் பண்ணியும் இது மாதிரி நிறைய முன்னணி நிறுவனங்கள் லேக்ஸ் கணக்கில் 1 லேக் பெர் மந்த், 5 லேக், 10 லேக் இது மாதிரிலாம் கொடுக்கறதுனால இந்த இன்ஜினியரிங்கை வந்து அவங்க ஒரு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதில் கொஞ்சம் ஈஸியாகவும் நுழைய முடியும். இதே நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய் வரும்பொழுது கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த சேலரியை நீங்கள் அடையிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஜினியரிங்கை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அப்புறம் பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னா இப்போ பிடெக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் ஈஸியாக நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து சிலபஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது பிடெக். அது மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இந்த கோரில் வந்து படித்து லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சேலரியும் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து